Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் கூட உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் இந்த வீடியோவில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வேதத்தில் இருக்கிற இரண்டாவது புஸ்தகமாகிய யாத்ராகமத்தின் புஸ்தகத்திற்குள் நாம் போகிறோம். அதில் தெரிந்திருக்கிற சம்பவங்களாய் இருந்தாலும் தெரியாத ஒரு சில உண்மைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை குறித்து அதில் இருக்கிற சம்பவங்கள், அதில் வருகிற மோசே, அவர்களை குறித்தெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது இவர்கள் ஏன் இங்கே வந்தார்கள், எங்கே எகிப்து தேசத்திற்கு ஏன் வந்தார்கள், எப்படி வந்தார்கள், யார் மூலமாய் வந்தார்கள், என்ன பேக்ரவுண்ட் என்று சொல்லி அந்த பின்னணியை நாம் பார்த்தால் மாத்திரமே இந்த பாடம் நமக்கு தெளிவாக புரியும். ஸோ முதலாவது இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், ஏன் வந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து ஒரு பெரிய ஒரு ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தர் அழைக்கிறார். அழைத்ததற்கு பிறகு பாருங்க, 100வது வயதுல இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்கிற ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தரை நன்றாக தெரியும், ஆனால் கர்த்தரை குறித்து காரியங்கள் அவருக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, கர்த்தரை நன்றாக தெரிந்தவன், அதாவது கர்த்தரோடு நேரடியாக பேசுகிறவன். என்ன சொல்லணும்னா, சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்தை கர்த்தராகிய தேவன் அழிக்க வந்த பொழுது இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான் என்றால், கர்த்தரோடு நின்று அவன் பார்கெயின் பண்ணுகிறான். பார்கெயின் என்னன்னா, பேரம் பேசுகிறான். பேசி, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரா, 40, 30, 20 என்று சொல்லி கர்த்தர் இடத்தில் என்ன பண்ணுகிறான், ஒரு மனிதன் மனிதனோடு பேசுகிறதை போல இந்த ஆபிரகாம் பேசினாலும், இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தரை நன்றாய் அறிந்திருந்தாலும், இல்லைன்னா கர்த்தரை நன்றாக அவன் அறிந்திருந்தாலும் கர்த்தரை குறித்து அவனுக்கு அநேக காரியங்கள் தெரியாது. அப்போ இந்த ஆபிரகாமுக்கு பாருங்க, இந்த தேவனை குறித்து ஒன்றுமே தெரியாது. இந்த தேவன் ஆனா பெண்ணா தெரியாது. இவர் நல்லவரா கெட்டவரா ஒன்றும் பெருசா தெரியாது. இந்த தேவனை என்ன செய்ய வேண்டும், எப்படி இவருக்கு விக்கிரகம் வைக்கலாமா, சுரூபம் வைக்கலாமா, வைக்கக்கூடாதா என்று சொல்லி ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் எப்பயாவது ஒரு தடவை ஆபிரகாமோடு பேசுவார், அவனை சந்தித்து அநேக வாக்குத்தத்தங்களை கொடுப்பார், திருப்பி போய்விடுவார். இப்படிதான் ஆபிரகாம் கர்த்தரை அறிந்திருந்தான். இதற்கு பிறகு பார்த்தால் ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கும் கர்த்தரை ஆராதித்தான், பலிபீடம் கட்டினான், எல்லாம் செய்தான். ஆனால் ஈசாக்குக்கு கர்த்தரை குறித்து தெரியுமா, கர்த்தருடைய தன்மைகள் தெரியுமா என்று சொன்னால் நிச்சயமா தெரியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தால் யாக்கோபு, ஏசா நமக்கு தேவையில்லை. ஆனால் யாக்கோபை குறித்து நாம் பார்த்தால், அவனும் பலிபீடம் கட்டினான், கர்த்தரோடு பேசினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், எல்லாம் செய்தார். ஆனால் இந்த யாக்கோபுக்கு கர்த்தரை பற்றி தெரியுமா அப்படின்னா நிச்சயம் தெரியாது. இதற்கு பிறகு யோசேப்பு தான் இப்போ என்ன பண்ணுகிறான் என்றால், எகிப்து தேசத்திற்கு விற்கப்படுகிறான். அங்கே போய் பெரிய ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். இப்பொழுது ஒரு சில ஆண்டுகளில் இவர்கள் இருந்த கானான் தேசத்தில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 70 ஜனங்கள், யாரு, யாக்கோபுடைய குடும்பத்தார் 70 ஜனங்கள் எங்க போறாங்க அப்படின்னா, இந்த யோசேப்பு இருந்த எகிப்து தேசத்திற்கு போகிறார்கள். சரிங்களா? இப்ப பாருங்க, நாம் இன்றைக்கு தேவனை குறித்து அறிந்திருக்கிற காரியங்களை கூட அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அவர்கள் தெரியாதிருந்தார்கள். என்ன சொல்லணும்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்கிற காரியம் கூட அவர்களுக்கு தெரியாது. ஏனால் அந்த காலத்தில் வேதம் கிடையாது. இன்றைக்கு நாம் தேவனை குறித்து அநேக காரியங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கையில வேதாகமும் இருக்கிறது, பைபிள்ல இருக்கு. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். அப்புறம் பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் அவர்கள் தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இதனால அவர்களை நாம் குறைத்து நாம் மதிப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்முடைய அறிவு அளவுக்கு கூட அவங்களுக்கு தேவனை குறித்ததான அறிவு இல்லை என்று சொன்னாலும், அவர்கள் தேவனோடு உறவாடினது போல நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவர்கள் யாரும் தேவனோடு உறவாடுவது கிடையாது. அப்போ இந்த 70 ஜனங்களும் இந்த கானான் தேசத்திலிருந்து எங்க வராங்கன்னா, எகிப்து தேசத்திற்கு வராங்க, பஞ்சம் பிழைப்பதற்காக. அவர்களுக்கு இந்த பார்வோன் கோஷேன் அப்படிங்கிற ஒரு இடத்தை என்ன பண்ணுகிறான் என்றால் தருகிறான். அந்த கோஷேன் என்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, எகிப்திலேயே ரொம்ப செழுமையான இடம். அங்க பாத்தீங்கன்னா நல்ல விவசாயம் செய்யலாம், ஆடு மாடுகளை வளர்ப்பதற்கு ரொம்ப ஏதுவான, ரொம்ப சூப்பரான ஒரு இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அங்கதான் இவங்க செட்டில் ஆனாங்க. இப்ப பாருங்க, இந்த 70 ஜனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள்
அவர்கள் எபிரேய பாஷையை பேசினார்கள். எப்படி பேசினார்கள் என்று சொல்லி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில், இதுக்கு முந்தின வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அவங்க வந்து எபிரேய பாஷையை பேசினாங்க. ஆனால் எபிரேய பாஷையை எழுத அவர்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, எபிரேய பாஷைக்கு இன்னும் ஸ்கிரிப்ட் இல்லை. ஸ்கிரிப்ட் என்றால் இன்னும் எபிரேய பாஷைக்கு எழுத்து வடிவம் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு கூட அந்த மாதிரி அநேக பாஷைகள், அநேக மொழிகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஊட்டியில் படுகா என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, படுகா என்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்கிறது. அவங்க படுகா லாங்குவேஜ் பேசினாலும் அவங்க எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா படுகாக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. ஸோ படுகாவில் அவங்க ஏதாவது எழுதணும் அப்படின்னா ஒன்றா கன்னடாவுடைய ஆல்ஃபபெட்ஸை எடுத்து எழுதுவாங்க, இல்லைனா தமிழ் ஆல்ஃபபெட்ஸை எடுத்து படுகாவை போல எழுதுவாங்க. அதே போல் பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா போஜ்பூரி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அவங்களுக்கும் அந்த மொழிக்கும் என்ன இல்லைன்னா ஸ்கிரிப்ட் கிடையாது. அவங்க ஒன்றா ஹிந்தியிலேருந்து இல்லைனா உருதுவோடைய ஆல்ஃபபெட்ஸ் தான் வந்து எடுத்து எழுதுவாங்க. அதே போல் தான் இந்த எபிரேய பாஷைக்கு என்ன இல்லை அப்படின்னா ஸ்கிரிப்ட் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் 70 பேர் இந்த எகிப்துக்கு வரும் பொழுது எபிரேய பாஷையை பேச மட்டும்தான் தெரியும், எழுத தெரியாது. இப்போ இந்த 70 ஜனங்கள் எகிப்துக்கு வந்த உடனே அநேக நாட்கள், அநேக வருடங்கள் அங்கே இருக்க போக என்ன ஆனது அப்படின்னா, இவங்க வீட்டில் என்ன பாஷையை பேசுகிறாங்க அப்படின்னா எபிரேய பாஷையை பேசுகிறாங்க. ஆனால் இப்போ இவங்க எகிப்து தேசத்துக்கு உள்ளே போகணும், உள்ளனா ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போகணும், ஒரு காரியத்தை வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பாஷை தான் பேசியாகணும்? எகிப்து பாஷை தான் பேசியாக வேண்டும். அப்போ இந்த 70 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் எபிரேய பாஷையை பேசினாங்க. வீட்டுக்கு வெளியே வந்தால் எகிப்து தேசம் முழுவதும் அவங்க எங்கே போனாலும் சரி, அவங்க என்ன பாஷை தான் படிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க அப்படின்னா, இந்த எகிப்து ஜனங்கள் என்ன பாஷையை பேசினார்களோ அந்த பாஷையை தான் பேசியிருக்க வேண்டும். இந்த 70 ஜனங்களுக்கு தேவனை குறித்து ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியாது அப்படின்னா, அவர்களுடைய குலதெய்வம் யாரு, உங்களுடைய குலதெய்வம் யாரு என்று சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் எங்கள் குலதெய்வம். சரி, ஓகே. உங்கள் தெய்வத்துடைய பெயர் என்ன அப்படின்னா பெயர் தெரியாது. உங்கள் தேவன் யார் என்று சொல்லி கேட்டால் தெரியாது. உங்கள் தேவன் ஆனா பெண்ணா தெரியாது. உங்கள் தேவன் கருப்பா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா, குட்டையா இருப்பாரு, நட்டையா இருப்பாரா, இல்லை ஒல்லியா இருப்பாரா, குண்டா இருப்பாரா தெரியாது. உங்கள் தேவனை எப்படி ஆராதிக்கணும் தெரியாது. உங்கள் தேவனுக்கு சிலை செய்யலாமா தெரியாது. சிலை செய்தால் எப்படி செய்வது ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த 70 ஜனங்களுக்கு அவர்கள் ஆராதித்த தேவனை குறித்து ஒரு காரியம் மாத்திரம்தான் தெரியும். என்ன தெரியும்னா, எங்கள் தேவன் யார் என்றால் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இதை தவிர அவர்களுக்கு அவர்களுடைய குலதெய்வத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. இந்த மோசேவை குறித்து நாம் அநேக திரைப்படங்களில் நம்ம பார்த்துருக்கலாம். விசேஷமாக ரொம்ப ஃபேமஸான இந்த 10 Commandments அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்தில் நாம் அநேக காரியங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் அதில் ஒரு காரியத்தை வந்து தவறாக அவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இந்த எகிப்து ஜனங்கள் வெள்ளையர்களைப் போல காட்டியிருப்பாங்க. அதாவது ஒயிட் ஸ்கின், வெள்ளையர்களை போல அந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த எகிப்தியர்கள் யார் என்றால் கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அப்போ இந்த கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த எகிப்து ஜனங்கள். ஏன்னா எகிப்து எங்க இருக்குன்னா வந்து ஆப்பிரிக்கால இருக்கு என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அப்போ எகிப்து ஜனங்கள் எல்லாரும் யார் என்றால் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள். இந்த கானான் தேசத்திலிருந்து இந்த 70 பேர் போறாங்க பாருங்களேன். இவங்க யாருன்னா வெள்ளையர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேரா, நல்லா ஒயிட்டா இருப்பாங்க, நல்ல ஃபாரினர்ஸை போல, இன்றைக்கு இருக்கிற ஃபாரினர்ஸை போல இருப்பாங்க. ஆனால் அந்த எகிப்து தேசத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் எப்படி இருந்தாங்கன்னா கருப்பா இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். அப்போ நாம் கற்பனை செய்திருக்கிறது போல, இல்லைனா நாம் திரைப்படங்களில் பார்த்துருக்கிறது போல இந்த எகிப்து ஜனங்கள் எல்லாரும் வந்து வெள்ளையர்கள் அல்ல. அவர்கள் யாருன்னா கருப்பினத்தை சேர்ந்தவர்கள். போத்திபாராக இருக்கட்டும், அடுத்தது பார்வோனாக இருக்கட்டும், போத்திபாருடைய மனைவியாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் யாருன்னா கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பு மேல பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருந்தது அவர்களுக்கு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, என்னோடு வந்து என்ன பண்ணு சயனி என்று சொல்லி அவள் நாள்தோறும் என்ன பண்ணலாமா யோசேப்பை கூப்பிட்டுட்டே இருந்தா என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்லுகிறது. ஏன் அவங்களுக்கு இந்த ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னா 2 காரணங்கள். முதலாவது, இவன் ஒரு வாலிபன். இரண்டாவது, இவனுடைய வெள்ளை தோல். இவன் யார மாதிரி இருந்தானா ஃபாரினரை போல ரொம்ப சூப்பரா, நல்ல ஸ்மார்ட்டா, ஹேண்ட்ஸமா, அழகா இருந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த போத்திபாருடைய மனைவிக்கு இந்த யோசேப்பு மேல ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன்.
இன்றைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு எவ்வளவோ மீடியாலாம் வந்துருச்சு, எவ்வளவோ டிவி வந்துருச்சு, எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நம்ம வந்து ரோட்ல ஒரு ஃபாரினரை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ என்ன சொல்றது, ஏதோ வேற்று கிரக வாசிகளை பார்க்கறது போல தான் நாம் கூட என்ன பண்ணுகிறோம், அவளை அப்படி திரும்பி பார்த்துட்டு தான் வந்து என்ன பண்றோம், போகிறோம். அது ஒரு சாதாரண காரியமாக இன்றைக்கு கூட இல்லை. அப்போ இந்த சிச்சுவேஷனை ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பதாக நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு கருப்பு கூட்டத்தில் இல்லைன்னா கருப்பு இனத்தாருடைய கூட்டத்துக்கு மத்தியில் நடுவில் ஒரே ஒரு வாலிபன் அவ்வளவு ஸ்மார்ட்டா யங்கா நல்ல ஹேண்ட்ஸமா ஒரு வெள்ளை தோளோட இருந்தா நிச்சயமாக அந்த போத்திபாருடைய மனைவிக்கு இந்த யோசேப்பு மேல ஒரு அட்ராக்ஷன் வருவது அது வந்து சகஜமான ஒரு காரியம்தான். அதுதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. இப்போ கொஞ்சம் வருடங்கள்ல என்ன ஆனது அப்படின்னா இந்த 70 ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக தொடங்கினார்கள். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு தேசத்துல ஃபுல்லா கருப்பு ஜனங்கள், அவர்கள் மத்தியில் 70 பேர் மாத்திரம் ஒயிட் பீப்புள், அதாவது வெள்ளை தோல் உடையவர்கள் அப்படின்னா அவங்கள எங்க பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எங்க பார்த்தாலும் ஓகே, இவர்கள் வந்து யூதர்கள், இவர்கள் வந்து ஆபிரகாமின் சந்ததி, இவங்க வந்து யோசேப்புடைய சந்ததி என்று சொல்லி ஈஸியா அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப இந்த 70 பேர் என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பெருக தொடங்கினார்கள். எப்படி பெருக தொடங்கினார்கள் அப்படின்னா யூதர்களை குறித்து நமக்கு நல்லா தெரியும். முதலாவது, இந்த யூதர்கள் யாரோடையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வந்து கலக்க மாட்டாங்க, அதாவது கலப்பு திருமணம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நிறைய பெருக தொடங்கினார்கள். அப்ப என்ன ஆனது, கொஞ்ச நாள்ல இந்த 70 பேர் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth, அதாவது பயங்கரமாக பெருக தொடங்கினார்கள். இதனால இந்த எகிப்து ஜனங்களுக்கு என்ன ஆனது அப்படின்னா, என்னடா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 70 பேர் தான் வந்து வெள்ளையா இருந்தாங்க, இப்ப நம்ம தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆயிரக்கணக்கில் எல்லாரும் வெள்ளையா சுத்திட்டு இருக்காங்க. யாருன்னா இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பரவி இருப்பாங்கல்ல. நிச்சயமா அந்த காலத்துல ஒரு வேலை பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா ஸ்கூல்ஸ் இருந்திருக்கலாம், இல்ல காலேஜஸ் இருந்திருக்கலாம், இல்ல அந்த மாதிரி வந்து ஆபீசஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல ஃபுல்லா பிளாக்கா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்கூல்ல பாதி குழந்தைங்க எப்படிதான் இருக்கிறாங்கன்னா வந்து வெள்ளை நிறமாய் இருக்கிறார்கள். வேற காலேஜ்ல பாத்தீங்கன்னா பாதி பிள்ளைகள் இப்ப வந்து வெள்ளையா இருக்கிறாங்க. சோ இந்த கலரே பார்த்தீங்க அப்படின்னா யூதர்களுக்கும் இந்த எகிப்தியர்களுக்கும் பெரிய ஒரு டிஃபரன்ஸை காட்டியிருக்கும். இதனால என்ன ஆனதுன்னா, இந்த எகிப்து ஜனங்களுக்கு இந்த யூதர்கள் மேல ஒரு பக்கம் வந்து கோபம், ஒரு பக்கம் பொறாமை. இப்போ அடுத்த காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நேச்சுரலா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த எகிப்தில் இருக்கிற தெய்வங்களையும் அவர்கள் வணங்கி இருக்க வேண்டும். ஏன் வணங்கி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் இந்த தேவனாகிய கர்த்தர் இல்லைன்னா யெகோவா தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இல்லைன்னா ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு 70 பேர் அவங்க கிட்ட நான் ஒருவரே தெய்வன், என்னை என்று உங்களுக்கு வேற தெய்வம் உண்டாயிருக்க கூடாது, நீங்கள் விக்கிரகத்தை வழிபடக்கூடாது என்கிற எந்த ஒரு கட்டளைகளையும் எந்த ஒரு லாவையும் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு சொல்லல. அப்ப நேச்சுரலா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த எபிரேய பாஷையை போலதான் இவங்களுடைய வழிபாட்டு முறைகளும் நிச்சயமாக இருந்திருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எபிரேய பாஷை பேசுகிறாங்க, வெளியே வந்து எகிப்து பாஷை பேசுகிறாங்க. அதே போல் வீட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்கெல்லாம் வந்து எப்படி கர்த்தரை ஆராதித்தார்களோ ஒருவேளை பலி செலுத்தி அவங்க ஆராதிச்சிருக்கலாம். ஆனால் வெளியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த எகிப்து தேசத்தில் உள்ள தெய்வங்களை வணங்கி இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, எந்த கட்டளைகளும் கிடையாது, எந்த நியமங்களும் கிடையாது. அதனால பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்கலாம், எகிப்து தேசத்தின் விக்கிரகங்களை, எகிப்து தேசத்தின் தெய்வங்களை அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆராதிச்சிருப்பாங்க. அது மாத்திரமல்லாமல் வீட்டில் மட்டும்தான் வந்து இவங்க எபிரேய பாஷை பேசுறாங்க, வெளியே போகும்போது எகிப்து பாஷை பேசுறாங்க. அப்போ இதை பார்த்த தேவனாகிய கர்த்தர் என்ன நினைத்தார் என்றால், இதே மாதிரி விட்டோம் அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி கொஞ்சம் வருஷத்துல என்ன ஆயிரும்னா, இந்த யெகோவா தேவனை மறந்துட்டு விக்கிரகத்திற்கு பின்னாடி போய் இந்த விக்கிரகங்களும் எகிப்து தேசத்தில் உள்ள தெய்வங்களும் தான் உண்மையான தெய்வங்கள் என்று சொல்லி அவங்களுடைய வழி மாறிவிடும் என்கிற ஒரு அபாயத்திற்குள்ள, இல்லைன்னா ஒரு டேஞ்சருக்குள்ள அவங்க இருக்காங்க என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் உணர்ந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், இப்படியே விட்டா இவங்க வந்து சரிப்பட்டு வர மாட்டாங்க என்று சொல்லி இந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை தனியாக வைக்கணும். நல்லா கவனிங்க, 2 காரியம் இதுல இருக்கிறது. ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவங்க எகிப்து தேசத்திற்கு உள்ளதான் இருக்கணும், ஆனா எகிப்து தேசத்திற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் கிட்ட உன்னுடைய சந்ததி வேற ஒரு தேசத்துல 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க என்று சொன்னார். அப்போ ஏன் அந்த 400 வருஷம் என்று சொல்லி இந்த காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும்.
இப்போ முதலாவது காரியம், இவங்க வந்து எகிப்து தேசத்துக்கு உள்ளதான் இருக்கணும். ஆனால் எகிப்து தேசத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடாது. எகிப்து தேசத்தில் இருக்கிற கலாச்சாரத்துக்கும் இவர்களுடைய கலாச்சாரத்திற்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அதே தேசத்தில் இவர்களை அடிமைகளாக கர்த்தராகிய தேவன் ஒப்பு கொடுத்தால் என்ன ஆயிரும்னா இந்த காரியங்கள் நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இப்ப பாருங்க, அடிமைகளாக இவர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்ப அடிமைகள் அப்படின்னா எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா சலுகைகளும் இவர்களுக்கு கிடைக்காது. இதுவரைக்கும் அநேக சலுகைகள், இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக மரியாதை, நிறைய காரியங்கள் இவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா யோசேப்புடைய சந்ததினா ஐயோ ஒரு காலத்தில் யோசேப்பு தாங்க நம்ம தேசத்தை காப்பாற்றினாரு, அவர் தான் வந்து இந்த தரிசனத்திற்கு அர்த்தம் சொல்லி அந்த தரிசனத்திற்கு என்ன தீர்வு என்று சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்தவர் அவர் தான் சொல்லி போன ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு அநேக மரியாதையும் அநேக சலுகைகளும் அநேக காரியங்களும் இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த ஜனங்களை எகிப்துல இருக்கணும், ஆனா எகிப்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அடிமைகளாக கர்த்தர் இவர்கள் என்ன பண்ணுகிறார் என்றால் எகிப்து தேசத்துடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இருந்து பாருங்க, இதுவரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எகிப்து ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், எகிப்துடைய எல்லா சலுகைகளும் இவர்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், எகிப்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அடிமைகளாய் மாற்றப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னா இவங்க எகிப்து தேசத்தில் இருந்தாலும் எகிப்து தேசத்துல ஒரு பகுதியை இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒதுக்கிட்டாங்க. அந்த பகுதி என்ன அப்படின்னா ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் என்று சொல்லலாம், இல்லைன்னா அகதிகள் முகாமை போல இருந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, ஆகாரம், இவங்களுக்கு தேவையான உடை இது மட்டும்தான் தருவாங்க இல்லைய, இவங்களுக்கு இதை தவிர எகிப்து தேசத்திலிருந்து எதுவுமே கிடைக்காது. எந்த சலுகையும் கிடைக்காது, எந்த காரியமும் கிடைக்காது, எந்த ஒரு நன்மையும் இவர்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து கிடைக்காது. அப்போ இவங்க பாருங்க, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க என்னதான் பண்ணி ஆகணும்னா எபிரேய பாஷையை தான் இவங்க என்ன பண்ணி ஆகணும், அவங்க பிள்ளைங்க கிட்ட பேசி ஆகணும். அவங்க பிள்ளைங்க இப்போ வந்து எகிப்து தேசத்துக்கு உள்ள போக முடியாது. ஏன்னா உள்ள போனா தான் அவங்க எகிப்து பாஷையை அவங்க என்ன பண்ண முடியும், நல்லா நிறைய பேசி அவங்க இந்த காரியத்தை செய்ய முடியும். ஸோ அதெல்லாத்தையும் கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள முதலாவது கொண்டு வருகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், ஏன் ஆண்டவராகிய தேவன் இந்த ஜனங்களை 400 வருஷம் எகிப்து தேசத்தில் வைத்திருந்தார். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 70 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்குள் சிறையிருப்புக்குள்ள போறாங்க. அந்த சிறையிருப்புக்கும் இந்த சிறையிருப்புக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த சிறையிருப்பு என்ன சிறையிருப்புனா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த தேசத்துல பாவம் செஞ்சதுனால, கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செஞ்சதுனால கர்த்தராகிய தேவன் இவர்களை சிறையிருப்புக்குள் ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த 400 வருடத்துக்குள்ள என்ன ஆனதுன்னா, இவங்க பாவம் செஞ்சு இந்த சிறையிருப்புக்குள்ள வரல, கர்த்தருக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சதுனால கர்த்தர் இவர்களை தண்டிக்கும்படி இங்க வரல. ஆனா வேற ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். என்ன காரியம் என்று சொல்லி பார்த்தால் நல்லா கவனிங்க. ஆபிரகாம் காலத்திலையும் சரி, ஈசாக்கு காலத்திலையும் சரி, யாக்கோபுடைய காலத்திலும் சரி, இந்த 3 முற்பிதாக்களும் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா கானான் தேசத்தில் வாழ்ந்தார்கள். கானான் தேசம் என்றால் நம்ம எக்ஸோடஸ்ல, அதாவது யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல நாம் மோசே வந்து சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமாமாம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அடுத்தது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்புறம் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திராட்சை குலைகளும் எவ்வளவு பெருசுன்னா ஒவ்வொன்றும் இவ்வளவு பெருசு. அதாவது 2 பேரு பெரிய ஒரு பலகையை இல்லைன்னா பெரிய ஒரு கட்டையில என்ன பண்ணுவாங்களாமா, திராட்சை குலைகளை எடுத்துட்டு வருவாங்க, அவ்வளோ பெருசு என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த தேசம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல எப்படி சொல்லப்படுகிறது என்றால் ரொம்ப செழிப்பான ஒரு தேசமாக நமக்கு வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆபிரகாம் காலத்துல, ஈசாக்கு காலத்துல, யாக்கோபு காலத்துல அது செழிப்பான தேசம் அல்ல. நமக்கு இன்ஃபேக்ட் நமக்கு நல்லா தெரியும், இவங்க 3 பேருடைய காலத்திலையும் இந்த கானான் தேசம் பெரிய ஒரு வனாந்தரமாக இருந்தது. வனாந்தரம் மாத்திரமல்ல, அடிக்கடி பஞ்சம் வருகிற ஒரு தேசம். ஆபிரகாம் காலத்திலும் பஞ்சம் வந்துச்சு, ஈசாக்கு காலத்திலும் பஞ்சம் வந்தது, யாக்கோபு காலத்திலும் பஞ்சம் வந்தது. அதனாலதான் 70 பேர் எங்க வராங்கன்னா எகிப்துக்கு வராங்க. அப்போ இந்த 3 பேருடைய காலத்துல இந்த தேசம், எந்த தேசம் கர்த்தர் வாக்கு பண்ணாரு பாருங்களேன், இந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி, அந்த தேசம் வனாந்தரமா இருந்தது. ஆனால் யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவர் மோசேவின் காலத்துல என்ன சொல்லுகிறார்னா, அது வனாந்தரமான இல்லைன்னா வந்து ஒரு பாலைவனமான ஒரு தேசம் அல்ல, அடிக்கடி பஞ்சம் வருகிற ஒரு
தேசம் அல்ல, அது பாலும் தேனும் ஓடுகிற அளவுக்கு செழிப்பான ஒரு தேசம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வறட்சியான ஒரு பூமி இப்படி செழிப்பாய் மாறினதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால் இந்த 400 வருடங்கள். இந்த 400 வருடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் பின்னணியில இல்லைன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். என்ன செய்தார் அப்படின்னா, அநேக புறஜாதிகளை இந்த கானான் தேசத்திற்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறார் என்றால், அந்த கானான் தேசத்தை பண்படுத்தி அதை அழகாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருவார்கள் என்று சொல்லி இந்த 400 வருடத்துல அந்த தேசத்தை நல்லா ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி ஆண்டவர் சொல்லுவார் பாருங்களேன், உங்களுக்கு நான் கட்டாத வீட்டை தருவேன், நட்டாத தோட்டத்தை தருவேன், தோண்டாத துறவை தருவேன். சரியா? 3 காரியம் நல்லா கவனிங்க. முதலாவது கட்டாத வீடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வீடு கட்டவே மாட்டாங்க, அங்கே வீடு ஆல்ரெடி இருக்கும். இரண்டாவது, நீங்கள் தோண்டாத துறவு. இவங்க அங்கே போய் போரெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அவங்க போர் போட்டு எல்லாத்தையும் கிணறுலாம் தோண்டி அங்கே வச்சுருப்பாங்க. மூன்றாவது, நீங்கள் நட்டாத தோட்டம். நீங்கள் போய் அங்கே தோட்டத்துக்கு இல்லைன்னா விவசாயத்திற்கு நீங்கள் அங்கே போய் எல்லாத்தையும் விவசாயம் செய்யணும்னு அவசியம் இல்லைப்பா. எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? தோட்டமெல்லாம் போட்டு அழகாக டிராக்டர்லாம் போட்டு உங்களுக்கு நீட்டாக ரெடி பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? வச்சுருப்பாங்க. யார் பண்ணியிருப்பா என்று சொல்லி பார்த்தால், இந்த 400 வருடத்தில் அநேக புறஜாதிகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உதாரணத்திற்கு எமோரியர்கள், அடுத்தது மோவாபியர்கள், அமலேக்கியர்கள், பிலிஸ்தியர்கள், அவர்கள் எல்லாரையும் இந்த தேசத்திற்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் இந்த தேசத்தை அந்த அளவுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் விடுதலையாகி அந்த தேசத்துக்கு போவாங்க, அதனால அந்த இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த 400 வருடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் பின்னணியில இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு கூட பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களுக்குள்ள, நிறைய பிரச்சனைகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். ஆனால் நாம் அறியாத, நாம் தெரிந்திருக்காத ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு தெரியாம பின்னணியில நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஏற்ற சமயத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தேசத்திற்கு நம்மை கொண்டு போய் ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் புலம்புறாங்க, ஆண்டவரே 400 வருடங்களாய் நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், நாங்கள் இங்கே வரும்போது எங்களுடைய மூதாதையர்கள் இல்லைனா எங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் எவ்வளவு மரியாதையாக, எவ்வளவு கம்பீரமாக, எவ்வளவு சூப்பராக வந்தாங்க தெரியுமா ஆண்டவரே, ஆனால் நாங்களோ இன்றைக்கு அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒழுங்கான ஆகாரம் இல்லை, சாப்பாடு இல்லை, எங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடையாது, எங்களுக்கு வருமானம் கிடையாது, நாங்கள் எதையும் சேர்த்து வைக்கல என்று சொல்லி அநேகர் புலம்பினார்கள், கர்த்தரிடத்தில் கூக்குரலிட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பெருமூச்சு கூட விடுகிற அளவிற்கு அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு கசப்பா இருந்தது. ஆனா அவங்களுக்கு தெரியாதது என்னன்னா, நமக்காக கர்த்தராகிய தேவன் பின்னணியில் பேக்ரவுண்ட்ல நமக்கு தெரியாம ஒரு பெரிய ஒரு தேசத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அதே போலதான் இன்றைக்கு இந்த செய்தியை இல்லைனா இந்த பைபிள் ஸ்டடியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகட்டும். என்னன்னா, இன்றைக்கு நான் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாம கர்த்தராகிய தேவன் எனக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். சோ கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, அடுத்ததாக ஒரு காரியம் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்முடைய கேலண்டர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூரியனை அடிப்படையாக வைத்து அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சூரியன் எப்போ உதிக்கதோ அது காலை, சூரியன் எப்போ மறையுதோ அது இரவு இல்லைன்னா மாலை என்று சொல்லுகிறோம். ஆனால் யூதர்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சூரியனை வைத்து அவர்கள் கேலண்டர் அவங்க பண்ண மாட்டாங்க, சந்திரனை வைத்து தான் செய்வார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சந்திரனை வைத்து தான் அவர்கள் கேலண்டரை போடுவாங்க. அப்போ இன்றைக்கு நமக்கு எப்போ ஒரு நாள் ஆரம்பிக்கிறது? இப்போ இன்றைக்கு உதாரணத்திற்கு இப்போ திங்கட்கிழமை எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:59 ஞாயிற்றுக்கிழமை முடிந்து அதிகாலை எப்போ ஆரம்பிக்குதுன்னா, மண்டே எப்போ ஆரம்பிக்குதுன்னா 12 மணிக்கு நமக்கு திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறது. அதே போல் அந்த திங்கக்கிழமை எப்போ முடிகிறதுனா, அந்த நாள் முழுவதும் போய் திருப்பி இரவு நைட்டு திருப்பி 11:59 11:59 வருது பாருங்களேன், அப்போ தான் திங்கக்கிழமை முடிகிறது. 12 ஆன உடனே நம்ம அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால தான் பர்த்டே விஷஸ் எல்லாம் நம்ம நைட்டு 12 மணிக்கு பண்ணுறோம். ஏன்னா அப்பொழுது தான் அந்த நாள் ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் யூதர்களுக்கு நாள் எப்பொழுது ஆரம்பம் ஆகும் அப்படின்னா, மாலை 6 மணிக்கு அவங்களுக்கு நாள் ஆரம்பம் ஆகும். சரியா? சாயந்தரம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு நாள் ஆரம்பமாகும். அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு நாள் முடியும்.
அப்போது ஓய்வு நாள் அவங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கும்னா சனிக்கிழமை. அப்போ நம்ம நினச்சிக்க கூடாது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று சொல்லி நினச்சிக்க கூடாது. சனிக்கிழமை யூதர்களுக்கு எப்போ ஆரம்பிக்கும்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி இருக்குது பாருங்களேன், 6 PM. அப்பொழுதே அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா சனிக்கிழமை ஆரம்பிச்சிடும். சனிக்கிழமை அவங்களுக்கு எப்போ முடியும்னா நம்மளுடைய சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சிடும். 6:01 அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும். காலையில் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையுடைய நாள் ஆரம்பித்து விடும். சரியா? ஸோ சந்திரனின் அடிப்படையில், அதாவது மூன் அதோடைய அடிப்படையில் தான் அவங்க நாட்களை அவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா குறிக்கிறாங்க. இப்போது இதில் இதை ப்ரூவ் பண்ணுவதற்கு இல்லைனா இதை நிரூபிப்பதற்கு இன்னொரு காரியம் கூட இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் 3 நாட்கள் எங்கே இருந்தாராமா? கல்லறையில் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சிலுவையில் அறையிறாங்க. ஸோ இருட்டுறதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4, 4:30 இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 5 மணிக்குள்ளே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கல்லறையில் போய் இயேசுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ நம்முடைய காரியத்தின்படி கணக்கு போட்டு பார்த்தா வெள்ளிக்கிழமை 5 மணிலேருந்து சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு நாள், அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழும்பிடுறாரு. அப்போது 1.5 நாள் தான் ஆகுது. ஆண்டவராகிய இயேசுடைய சரீரத்தை கல்லறையில் வச்சு 1.5 நாள் தான் ஆகுது. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் 3 நாட்கள் என்ன பண்ணாராமா? யோனா இருந்தது போல 3 நாட்கள் கல்லறையில் இருந்தார். இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி பார்த்தால் நம்மளுடைய கேலண்டர் படி பார்த்தா இது நடக்காது. ஆனால் யூதர்களுடைய கேலண்டர் படி பார்த்தா 3 நாட்கள் கணக்கு வரும். எப்படி அப்படின்னா பாருங்க, வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு இயேசுவை என்ன பண்ணுகிறாங்க? சிலுவையில் அறைகிறார்கள். அப்போது 3 மணிக்கு அரைஞ்சு அவர் ஒரு 4:30, 5 மணிக்கு கல்லறையில் போய் வச்சிடுறாங்க. அப்போது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அது அவங்களுடைய வியாழக்கிழமையுடைய கடைசி நேரம், அதாவது வியாழக்கிழமையுடைய 23வது மணி நேரம். சரியா? ஸோ அது 1 மணி நேரம் கணக்காக இருந்தாலும் ஒரு நாள் கணக்காக அவங்க எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் இருக்குது பாருங்களேன், அந்த 5 to 6 இல்லைன்னா 4:30 to 6 இருக்குது பாருங்களேன், அது ஒரு நாள் கணக்காகும். அதுக்கு அடுத்தது 6 மணிக்கு என்ன ஆகும்? அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு என்ன ஆகும்னா அடுத்த நாளுடைய கணக்கு ஆரம்பிக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஃபுல் டே, 2 நாட்கள் ஆயிருச்சு. இப்போ 3வது நாள் எதுனா சனிக்கிழமை 6 மணிலிருந்து 3வது நாள் ஆரம்பிக்குது. அப்போது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழும்புகிறார் அப்படின்னா அது 3வது நாள். புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா கவனிங்க. அந்த வெள்ளிக்கிழமை, நம்முடைய வெள்ளிக்கிழமை 4:30 மணி 5 மணிக்கு அடக்கம் பண்ணுறாங்கன்னா அது முந்தின நாள் 1 மணி நேரமாக இருந்தாலும் அது ஒரு நாளுடைய கணக்கு. யூதர்கள் அப்படி தான் எடுப்பாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டே எப்போது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிலிருந்து சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அது ஒரு நாளுடைய கணக்கு. அதற்கு பிறகு சனிக்கிழமை 6 மணி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் ஆரம்பிச்சிருது இல்லை? ஸோ அந்த நாளுடைய கணக்கு. ஸோ மொத்தம் 3 நாட்கள் நம்முடைய இயேசு எங்கே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்? கல்லறையில் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது நிச்சயமாக நமக்கு நம்மளுடைய கேலண்டர் படி பார்த்தா இது கணக்கு சரியாக வராது. ஆனால் யூதர்களுக்கு இது சரியாக பொருந்தும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது அவங்க 1 மணி நேரமாக இருந்தாலும் ஒரு நாளுடைய கணக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னோமே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதிகாலையில் தோட்டத்துக்கு வேலைக்கு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு சிலரை தோட்டத்துக்கு வேலைக்கு வர சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி மணி நேரத்தில் தோட்டத்துக்கு வர சொல்லுகிறார். ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுடைய கூலி தான் கொடுக்கப்படுகிறது. அதில் நிறைய பேர் கர்த்தராகிய தேவன்கிட்ட புலம்பினார்கள், இல்லைன்னா முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி தான் கணக்கு போடுவாங்கன்னா 1 ஹோல் டே, அதாவது ஒரு ஃபுல் டே என்று சொல்லி தான் அவங்க கணக்கு போடுவாங்க. ஸோ வேதத்தில் இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்தோடைய ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் தான் நாம் பார்த்துருக்கிறோம். இதற்கு பிறகு இந்த 10 வாதைகள், அதற்கப்புறம் அந்த பஸ்கா ஆடு அவங்க அடிக்கப்பட்டது பாருங்களேன், அந்த பஸ்கா ஆடை அடித்தார்கள். அந்த ரத்தத்தில் ஈசோப்பை துவைத்து அவங்க என்ன பண்ணாங்களாமா, தங்களுடைய வீட்டுடைய நிலை கால்களில் பூசினார்கள். அதோடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி அதெல்லாம் நம்ம வருகிற நாட்களில் நாம் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்கு பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you.